பார்க்குற மாதிரி தான் சார் இருக்குது. பார்க்கலாம், நல்லா இருக்குது படம். என்ன சொல்லலாம்? பணம் அதுதான், பணம் ஒரு மனுஷனை வாழவும் வைக்கிது, அழிக்கவும் செய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும், அளவாக சம்பாதிக்கணும், அழகாக வாழணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை படத்தில். மியூசிக் நல்லா இருக்குது, கொஞ்சம் எமோஷனல்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஒன்று நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துருமோன்ற ஒரு பயமும் காட்டுது. ஒரு எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை. இந்த மாதிரி நம்ம ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான படம் தான் இது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன செய்வீங்க? கால் எடுக்க மாட்டேங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி கால்ஸ். எந்த கால்ஸும் எங்களுக்கு வேண்டாம். இப்போ இருக்கிற லைஃப் எங்களுக்கு நல்லா இருக்குது, அதுவே போதும் எங்களுக்கு. கடவுள் கொடுத்ததை வச்சு வாழலாம், அவ்வளோதான். அதுதான் சார், எதுவுமே அளவாக இருக்கணும் சார். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அதுதான். எல்லாமே அளவாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பணத்துக்காக வந்து கலை ஒரு எல்லை வர போகிறாரு, பெரிய முடிவெடுக்கிறார் கிளைமேக்ஸ், அதெல்லாம் எப்படி போகிறாங்க? அது பண்ணியிருக்க கூடாது தான். அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் அதில் அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை, பேச விரும்பலை. பார்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான அது ஒரு எக்ஸாம்பிள் தான் சார் இந்த படம். பணத்துக்காக இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்களா, அதை பார்க்கறது தான். பட் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம அவாய்ட், நல்லதை எடுத்துக்கலாம், கெட்டதை அதை அவாய்ட், இக்னோர் பண்ணிடலாம், அவ்வளோதான். ட்ரெண்டிங்காக இருக்கும், பார்க்கலாம், ஜஸ்ட் ஒன் டைம் பார்க்கலாம் சார், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. லேக் போர் அடிக்கிற அந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேம்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒன் டைம் பார்க்கலாம், ஓவரால் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அபோவ் ஆவரேஜ் தான் படம், அதுக்குன்னு ஒஸ்ட்டுலாம் கிடையாது, நல்லா இருக்குது படம். ப்ரோ மூவி உண்மையிலே நல்லா இல்லை ப்ரோ. சீரியஸாக சொல்லணும்னாவே கலையரசன் ஆக்டிங்கோசம் வேணால் பார்க்கலாம், மற்றபடி மூவியில் எதுவுமே இல்லை ப்ரோ. ஓகே, ஹீரோயினை வந்து கிளைமேக்ஸில் வந்து கலையை அனுப்புகிறாரு ஒரு விஷயத்துக்காக, இதில் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? இருக்கிறதுலே ஒரு ஹஸ்பண்ட் பண்ணக்கூடாத ஒரு கேவலமான விஷயம் ப்ரோ. அதெல்லாம் எவனுமே பண்ண மாட்டான் ப்ரோ. இருக்கிறதுலே மட்டமான வேலையை பண்ணிவிட்டு அது ஒரு பணத்துக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணால் அது எப்படி ப்ரோ? பார்க்குற எல்லாருக்குமே அது வந்து ஒரு டிசப்பாயிண்ட் தான் அது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பணம் தான் முக்கியம், மனிதாபிமானம் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னாடி ஒருத்தர் துடிச்சிட்டு இருப்பார், அப்போ கூட அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சத்தியமாக இந்த மனசாட்சின்றது செத்துரும் ப்ரோ. பணம்னு ஒன்று வரப்போ மனசாட்சின்றது செத்துரும் அப்படின்றது தான் இதில் காமிக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. பணம் வந்தால் நீங்கள் உயிர் போனால் கூட நான் மதிக்க மாட்டேன். எனக்கு தேவை பணம். அந்த டைமில் எனக்கு பணம் வருதுன்னா நீங்கள் செத்தனா கூட நான் கேட்க மாட்டேன். எனக்கு பணம் தெரியா, நான் உனக்கு வேலை செய்கிறேன், பணம் தெரியா இப்போ நான் பேசுகிறேன், இல்லைனா நான் பேச மாட்டேன். நீ பணம் தெரியா, நான் எதாக இருந்தாலும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பணத்துக்கு தான் ப்ரோ இப்போ வேல்யூவே. பணம் இல்லைனா எதுவுமே கிடையாது, எவனும் மதிக்கவும் மாட்டான். இந்த இன்ஸ்டா வ்ளாக்ஸில் வர கப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபியூச்சரில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக ஒன்றா இருப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி அடிச்சுப்பாங்க? எல்லா ஆளுக்கும் ஒரு பக்கம் செதறி விடுவாங்க ப்ரோ. இந்த மாதிரி இருக்கிறது உண்மையாலே இன்ஸ்டாவில் யூடியூப்பில் இந்த மாதிரி கப்புள்ஸுக்கு வந்ததுன்னா யாருமே ஒன்றா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பிரிஞ்சு தனித்தனியாக போயிடுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதில் இந்த படத்துலேயே கூட கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டுட்ருப்பாங்க, ஏன்டா மறுபடியும் வந்தீங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்டா மறுபடியும் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். இல்லை வேஸ்ட்டு ப்ரோ, கண்டிப்பாக வேஸ்ட்டு. செகண்ட் பார்ட்டில் வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டே சொல்கிறேனே, உள்ளே ஈமிக்குது ப்ரோ. தேட்டரில் யாருமே இல்லை ப்ரோ. இல்லை பழசு ப்ரோ, ட்ரெண்டிங்லாம் இல்லை ப்ரோ, பழசு ப்ரோ. இது பழசு ப்ரோ, இது ட்ரெண்டிங்லாம் இல்லை ப்ரோ. அதான் இவ்வளோ கேம் படம் விட்டாங்களே ப்ரோ. அதுக்கப்புறம் இவங்க என்ன அதில் எதனா புதுசாக எதனா சாதிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. எடுத்த பழசையே தான் மறுபடியும் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னது ஒன்றுமே இல்லை இதில் ப்ரோ. அதுக்கு வேணா இவங்க கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது ப்ரோ. அங்கே 2 மணி நேரம் ஒரு 2 பேரை வச்சு மூவ் பண்ணிக்கினே இருக்காங்க, கொஞ்சம் கண்ணை சிமிட்டாத மாரி. அது வரைக்கும் வேணால் இவங்க ஏதோ கொஞ்சம் டேலண்ட்டை வந்து இதில் காமிச்சிருக்காங்க. மற்றபடி கதையிலையோ வேறு எதுலேயுமே எதுவுமே இல்லை ப்ரோ, வேஸ்ட்டு தான். இல்லை ப்ரோ, சாம்சிஎஸ் மியூசிக்கே இல்லை ப்ரோ. இது யாருன்னா அசிஸ்டண்ட் வச்சு வேலை செஞ்சாரான்னு தெரில. புஷ்பாக்கெலாம் ஒரு நல்ல வேலை செய்கிறாரு, தமிழ் படத்துக்கு ஏன் நல்லா வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அவர் அசிஸ்டண்ட் வச்சு எதனா போட்டிருப்பாரு போல். மியூசிக்கும் அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். 200 ரூபா வேஸ்ட்டு, பரவாயில்ல எனக்கு 200 ரூபா போனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்துருப்பாங்க. மற்றபடி வேஸ்ட்டு தான். ட்ரெண்டிங் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம கலையரசன் அவர்களோட மூவி. அண்ட் ஹீரோயின் வந்து டீசெண்டாக அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து டீசெண்டாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆவரேஜான மூவி அப்படின்னு சொல்லலாம். எதனால் இது ஒரு ஆவரேஜ் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ளூ வேல், இந்த மோமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியாச்சும் அந்த ஒரு விஷயம் நல்லா ட்ரெண்டிங்காக இருந்தது. அப்போ இதுக்கான ஒரு அவேர்னஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்குவிட் கேமெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஹைடெக்
பேக்கான ஒரு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கப்புள் விளாகர்ஸ் யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல் வந்து டெலீட் ஆகுது. அப்போ வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் வந்து கேம் விளாட்ற மாதிரி காமிப்பாங்க. இனிஷியலாக சின்ன சின்ன விஷயங்கள் ஈஸியாக பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக ஹீரோ ஹீரோயின்குள்ளே சண்டை வர மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து கான்செப்டாக வந்து வச்சுருக்காங்க. வெளி உலகத்துக்கு இவங்கெல்லாம் வந்து நல்லா ஒரு யூடியூபர்ஸ் நல்லா வாழ்கிறாங்க, நல்லா காசெல்லாம் வருதுன்னு காமிச்சாலும் எண்ட் ஆஃப் தி டே அந்த ஒரு ஃபேக் எமோஷன்லாம் தாண்டி இவங்களுக்குள்ள அப்படின்னு வரும்போது நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஒளிவு மறைவுகள்லாம் இருக்குது அப்படின்றதான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து லைட்டாக அவேர்னஸ் மாதிரி வந்து காமிக்கிறாங்க. பட் ஸ்டில் அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு மெசேஜ் அப்படின்னா அந்த மெசேஜ்க்காக படம் இருக்கணும், அப்படி இல்லைனா ஒரு யூடியூபர்ஸோட மறுபக்கம் அப்படின்னா அந்த மாதிரியாச்சும் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எண்ட் ஆஃப் தி டே அது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் வந்து சொல்லுவேன். நீங்கள் அப்பயும் கேட்கலாம், கலையரசன் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். கலையரசனை பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னா அவர் எப்பயுமே வந்து ஒரு பேட்டர்னில் தான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம். ஒன்று பாதி படத்துக்கு அப்புறம் செத்துருவார், இல்லை ஃப்ரெண்டு கேரக்டர் வருவார், இல்லைனா ஒரு செகண்ட் ஹீரோவாக வருவார், அதுக்கப்புறம் படம் அப்படியே முடிச்சிடுவாங்க. பட் நம்ம இதை வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு ஃபுல் ஹீரோவாக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாமே ஃபைன். இவர் இந்த ஸ்டேஜில் அடுத்த ஸ்டேஜ் ஒரு சோலோ ஹீரோவாக பண்ணணும்னு சொல்லி அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு, ஃபைன். பட் நீங்கள் ஒரு டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவில் ஆடியன்ஸ்க்காக எடுத்த ஒரு படமாக அது வந்து ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணிச்சான்னு கேட்டால் எங்கேஜிங்காகவே இல்லை. இனிஷியலாக வந்து ஏதோ படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு படத்தை உட்காந்து பார்த்தாலுமே கடைசி வர இழுத்து ஒரு ப்ராப்பர் எண்டிங்காக ஒரு ப்ராப்பர் ஃபினிஷாக வந்து கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே ஓகேயான ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிச்சு. பெருசாக அந்த படத்தை பார்த்து ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயின் இது லைக்குக்காக ஒரு விஷயம் பண்ணுறது, கிளைமேக்ஸில் வந்து கலை வந்து தன்னோட ஒய்ஃபை இன்னொருத்தருக்கு அப்படி பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க பணத்துக்காக? பணத்துக்கா அதுதான் இன் ரியாலிட்டி அது மாதிரி இருக்காது. இல்லை அதெல்லாமே ஓகே தான். அது என்னன்னா டிஃப்ரெண்ட்டாக இல்லை தப்பாலாம் எதுவும் காமிக்கல. அதாவது ஹீரோயினுக்கு இருந்த பாஸ்ட் லைஃப்பை வந்து படத்தில் வந்து ஹீரோவுக்கு தெரியாமல் இருக்கும். அதை வந்து அந்த கேம் மூலயமா கொண்டு வருவாங்க. அது பார்க்கும்போது நம்ம எல்லாருமே நினைக்கிறோம்ல, ஒரு யூடியூபர்ஸ் அப்படின்னா கப்புள் விளாகர்ஸ் அப்படின்னா 2 பேர் சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா செலவு பண்ணுறாங்க, நல்லா சுற்றுறாங்கன்னு. பட் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் தான் வந்து இருக்குது. கேமராக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல். இது எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்றது தான் படத்தில் சொல்கிறாங்க. டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. எதுவுமே அப்நார்மலாவோ இல்லை எதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி வல்கராவோ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல, ரொம்ப டீசெண்டாக எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் இல்லை ஆக்சுவலாக அதுதானே அதான் ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, வீடியோ எடுக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அந்த காசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எண்ட் ஆஃப் தி டே இது பேஷனாக இருந்தாலும் இந்த பேஷன் நமக்கு ஒரு நாள் வந்து காசாக கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எண்ட் ஆஃப் தி டே என்ன பேஷன் அப்படி இருந்தாலும் காசு அப்படின்னு தான் வந்து நிற்கிது. அதே மாதிரி தான் இவங்க இவ்வளோ விஷயம் பண்ணிட்டாங்க, ஆரம்பத்தில் கடைசியாக ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, அந்த கோட்டை தாண்டுறாங்க அப்படின்னா அந்த காசை பார்த்து இல்லாமல் அப்படின்னு தான். அது ஜென்ரலாக ஒரு ஹியூமன் பிஹேவியரே அதுதான். எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும்னு அதுதான் காமிச்சிருக்காங்க. இல்லை ப்ரோ, இதுவே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓகே, ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வர படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம் தான் இருந்தது. பட் அப்படி பார்க்கும்போதே எனக்கு பர்சனலாக டிசப்பாயிண்டிங் தான். நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் போல், மேபி அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுனால செகண்ட் பார்ட் வந்தது அப்படின்னா நான் பெருசாக அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் கிடையாது.